ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது. என்னோட எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி பூண்டு மிளகு குழம்பு வச்சுட்டு கூடவே கீரை பொரியல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். கீரை முத நாள் நைட்டே ஆஞ்சு வச்சுட்டேன். குழம்புக்கு வெங்காயமும் பூண்டும் மட்டும் உரிக்கணும். அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். பூண்டு மிளகு குழம்புக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, 10-15 வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வாசத்துக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதே கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 10-15 சின்ன வெங்காயம், அதுவுமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிவிட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு நல்லா வெந்து வர வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடாமல் தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 1 or 2 minutes மட்டும் கொதிக்க வச்சு அரைக்கிடணும்னா பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆகிடும். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் எந்திரிச்சு சமைக்கிறது பெரிய வேலை இல்லை, இவங்களை கிளப்பி விட்றது தான் பெரிய வேலை. என்ன தான் கிளப்பி விட்டாலும் இந்த மாதிரி அவசரமாக தான் ஓடுவாங்க. பிள்ளைங்களை கிளப்பி விட்டு எனக்குமே வேலை இருந்தது, அதனால் நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்னோட கெட் ரெடி வித் மீ பார்க்கலாம். அகாரோ 3-in-1 ட்ரிம்மர் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்க ஃபேஷியல் ஹேர் ட்ரிம்மர் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கிறேன். அப்படியே ட்ரிம்மர் ஹெட்டை மாற்றி ஐப்ரோவும் லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். இனி ஐப்ரோஸ் எடுக்க பார்லர் போக தேவையில்லை, ஈஸியாக வீட்டிலே எடுத்துருவேன். அடுத்து அகாரோ ரோஸ் குவார்ட்ஸ் ஃபேஸ் ரோலர் யூஸ் பண்ணி ஒரு குட்டி மசாஜ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் சீரம் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் ரோலர் யூஸ் பண்ண போகிறேன். பெண்கள் பொதுவாகவே வீட்டை பார்த்துக்கிறது, பிள்ளைங்களை பார்த்துக்கிறது, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது அப்படின்னு அவங்கள எல்லாரையுமே விழுந்து விழுந்து பார்த்துப்பாங்க. அவங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்காக, என்னோட ஸ்கின்னுக்கு, என்னோட ஹேருக்கு அப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்காக ஒரு 10 நிமிஷம் ஏன் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுது. இந்த ஃபேஸ் ரோலர் பேட்டரியில் யூஸ் பண்ணுறது. இதுலேயும் ஒரு 3 டைப் ஆஃப் ஹெட்டு கொடுத்துருக்காங்க. லைட்டாக வைப்ரேட் ஆகுதா, அதை வச்சு மசாஜ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்ணுக்கு, மூக்குக்கு, கன்னத்தில் அப்படின்னு மசாஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபேஸ் மசாஜை முடிச்சுட்டு அப்படியே மேக்கப்பையும் முடிச்சிட்டேன். என்னோட ஹேர் கர்லி ஹேர். நான் இப்போ ஷார்ட்டாக வேற கட் பண்ணியிருக்கனால முடி நல்லா சுருட்டியாக இருக்கும். குளிச்சுட்டு பார்த்தோன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கனால நான் எப்போவுமே குளிச்சுட்டு வந்ததும் ஹேர் செட் பண்ணிக்குவேன். இது அகாரோ ஹேர் வால்யூமைசர் ட்ரையர். இது நமக்கு ப்ரஷ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே மட்டும் அப்படி கர்ல் மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நல்லா வால்யூம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் டக்குன்னு எங்கேயாவது கிளம்பணும், ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி இதோட ரிவ்யூ வீடியோ கூட நான் கொடுத்துருப்பேன். அவ்வளோதான், டக்குன்னு என்னோட ஹேரை செட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், கிளிப் மட்டும் குத்திட்டு கடைக்கு கிளம்ப வேண்டிதான். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எனக்கு ரோட்ரி ஒர்க் இருந்தது, அதனால் சீக்கிரமே கிளம்பி போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டேன். போகும்போது கமல் கூட போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸில் வந்துட்டேன். ரிட்டன் வீட்டுக்கு ஈவினிங் கொஞ்சம் வேலை இருந்தது, அந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நைட்டு நானும் கமலும் சென்னை போகிறோம். அதனால் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்ருக்கேன். நைட் சென்னை போகிறனால கமலுமே இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டாங்க. நைட் டின்னருக்கு தோசை ஊற்றி காலையில் வச்ச குழம்பு இருந்தது, அதனால் தோசை சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனோம். நைட் 9:30க்கு பஸ்ஸு. சென்னை பஸ் எங்கள் ஊர்லேயே நாங்கள் ஏறிப்போம் அப்படின்றனால அப்படியே மெதுவாக ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தோம். டே ஃபுல்லாக அலைஞ்சிட்டே இருந்தது. பஸ் ஏறினதுமே தூங்கியாச்சு. இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை சென்னையில் எடுத்தது. இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டுக்காக சென்னை வந்தோம். ஈவெண்ட் ஈவினிங் தான். பகலில் கமலவங்க ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். கமலும் கமல் ஃப்ரெண்டும் ஜார்டெக் அப்படின்னு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸை கமல் பார்ட்னர் தான் பார்த்துக்கிறாங்க. கமலவங்க ஆஃபீஸ் சென்னை குடுவாஞ்சேரியில் இருக்குது. கமல் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. கமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க.
காலையில் 5:30 போல் சென்னை ரீச் ஆனோம். ஒரு ரூம் எடுத்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கமலவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு மதியம் லஞ்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம். லஞ்சை முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு போயிட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ஈவெண்ட் பார்த்திங்கன்னா மேஜிக் பெண்கள் அப்படின்னு 75th செலிப்ரேஷனுக்கு ஒரு பேனல் டிஸ்கஷன். அதில் வந்து என்னையும் ஒரு மெம்பராக கூப்பிட்டுருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ த லேபிள், பிரபலமான யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர், மேக்கப் ஆர்டிஸ்ட், தொழில் முனைவோர். இப்போ வந்து த லேபிள், ஃபேஷன் ஸ்டுடியோ, அருணா பை ஆக்சசரிஸ் அப்படிங்கிற 3 பிராண்டை சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க நடத்திட்டு வராங்க. ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ் கீர்த்தி சரத், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ த லேபிள் ஆன் டு தி ஸ்டேஜ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ் ராஜி, ஃபவுண்டர் ராஜிஸ் கிச்சன். இவங்க வந்து தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு யூடியூபராக தன்னுடைய பயணத்தை தொடங்கி இன்னைக்கு தொழில் முனைவோராக இருக்காங்க. 9 ஆண்டுகளுக்கு மேலே சமூக வலைத்தளங்களில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. ராஜேஷ் கிச்சன் அப்படின்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு வீட்டில இருந்து தயாரிக்கப்பட்ட சுத்தமான கலப்படம் இல்லாத சத்து மாவை இவங்க வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ் ராஜி, ஃபவுண்டர் ராஜேஷ் கிச்சன் ஆன் டு தி ஸ்டேஜ். அடுத்து இவங்களை தெரியாதவங்க தமிழ்நாட்டில் வந்து பெண்களும் இருக்க முடியாது, தொழில் முனைவோரும் வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் டாக்டர் கோமதி, ஃபவுண்டர் ஃபெமினைன். கோமதி அவர்களை அன்புடன் மேலே அழைக்கின்றோம். இந்த பேனல் டிஸ்கஷனில் நான், ராம்ஜானு, கீர்த்தி, விஜி, அதுக்கப்புறமா ஃபெமினைன் கோமதி மேம், நாங்கள் 4 பேரும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம். உங்களுக்கு எப்படி க்ரியேட்டர் ஆகணும், நீங்கள் க்ரியேட்டராக இருந்து எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு நிறைய கொஷின் கேட்டாங்க. நான் எப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன் அப்படின்னு என்னோடய ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணேன். அங்கே வந்திருந்த எல்லாரும் அவங்கவுங்களோட ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்க கடந்து வந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த ஸ்டேஜில் மற்றவங்களோட சேர்ந்து நானும் உட்காந்துருக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய இன்புட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருந்துமே நான் எடுத்துக்கிட்டேன். இப்படி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி என்னையும் ஒரு பேனல் மெம்பராக இன்வைட் பண்ணதுக்கு மேஜிக் தமிழுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ அதை எப்படி பேக்கெட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, எப்படி பேக் பண்ணி எப்படி கஸ்டமருக்கு அனுப்புறதுன்னு தெரியாது. ஸோ ஒவ்வொன்றா தான் கற்றுக்கிட்டோம். 1 வருஷம் நானும் என் ஹஸ்பண்டும் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நான் வறுத்து கொடுப்பேன், அவர் போய் ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வருவார், அதை பேக்கெட் போடுவோம், ஆர்டர் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். நான் கற்றுக்கிட்டு இருக்கிறதையுமே வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கோம், நிறைய கற்றுப்போம், வளருவோம். வந்து ஹெல்த் மிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்டில் ஸ்டார்ட் பண்ணோம். கஸ்டமர் கேட்க ஒவ்வொரு ப்ராடக்டாக இன்க்ளூட் பண்ணி இப்போ வந்து ஒரு 60க்கும் மேலே ராஜேஷ் கிச்சனில் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். 4 வருஷமாக ஆன்லைனில் மட்டும் சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஃபிசிக்கலாக திண்டுக்கல்ல ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சார் 70,000க்கும் மேலே கஸ்டமர்ஸ்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டர்ஸ் டெலிவரி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இன்னும் பெருசு பண்ணணும். ஆல்ரெடி சக்ஸஸ் பண்ணியிருக்கேன், இது பத்தாது. ஸோ இன்னும் மேலே போகணும் அப்படின்னு ஆசை இருக்குது. உங்கள் கூட பேசினதில் இவ்வளோ நேரத்தில் எல்லாரும் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கீங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து உங்கள் மூலயமா ஒரு நல்ல நாலேஜ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் இந்த மேடையில் உங்கள் 4 பேரோட நானும் இருக்கிறது ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். ஈவெண்ட் ரொம்ப சூப்பராக போச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் நிறைய பேர் பேசினாங்க. இதுக்கப்புறம் ஒரு பேனல் டிஸ்கஷன் இருந்தது. ஈவெண்ட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போகிறதுக்கு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.